இருந்து நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பரவசத்தோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Let's give God a praise with an excitement. Amen. This morning. Amen. Hallelujah. ஒரு பரவசத்தோடு கர்த்தருக்கு மகிமையை செலுத்த கர்த்தர். சரி, இந்த மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்? இந்த மோசே யார் அப்படின்னா, இந்த மோசே ஒரு எகிப்து தேசத்திலே பிறந்தவன், வளர்ந்தவன். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே பார்வோனின் வீட்டிலே மோசே வளர்க்கப்பட்டான் என்றால், இந்த மோசே இவனுடைய வளர்ப்பில் இருந்து, இவனுடைய பெற்றெடுப்பில் இருந்து, இவனுடைய பெற்றோரிலிருந்து, இவன் இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து இவனுக்கு ஒரு எகிப்தோடு ஒரு கான்ட்ரவர்சி இருந்து கொண்டே இருந்தது. எகிப்துக்கும் இவனுக்கும் செட் ஆகவே இல்லை. எப்படின்னு நான் அதை சொல்லுகிறேன். மோசஸ் ஒரு குழந்தையா இருந்த போது அவனை தூக்கி தண்ணிக்குள்ள போட சொன்னாங்க. தண்ணிக்குள்ள போட சொன்னா அவனை வீட்டுக்குள்ளே என்ன செய்துட்டாங்க? வச்சுட்டாங்க. எகிப்து சொன்ன சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் தண்ணிக்குள்ள ஒரு காலத்தில் போட வேண்டியது வந்துருச்சு. தண்ணிக்குள்ள போட்டாலும் அவனை தண்ணிக்குள்ள போட்டு மூழ்கடிக்காம அவனை அழகா ஒரு கூடையில வச்சு என்ன செய்து விட்டார்கள்? உள்ளே இறக்கி விட்டார்கள். அப்புறம் பாருங்க, அந்த கூடையிலிருந்து பாஸ்கெட்ல இருந்து திரும்பமா அவனை வெளியில கொண்டு வந்து எங்க வளர்க்கப்பட்டான் மோசே? தான் வீட்டுக்கே அனுப்பப்பட்டான். அவங்க அம்மா கிட்டே அனுப்பப்பட்டான். எகிப்துல என்னெல்லாம் சட்டம் இருக்குதோ அதற்கு எதிர்மாறாதான் இவன் வாழ்க்கையில் என்ன செய்யுது? அவன் வீட்டுக்கே இவனை அனுப்பிட்டாங்க. இந்த பிள்ளை கொல்லப்பட வேண்டிய பிள்ளை, ஆனால் இது தன் வீட்டுக்கே தன் தாய் மூலமாகவே வளர்க்கப்பட்டது. ஆனால் இது இப்படியே இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளை அரசாட்சிக்கு, அதாவது அரண்மனைக்கு வந்தது. அரண்மனைக்கு வந்தாலும் இவன் உள்ளே ஒரு எபிரேயனாய்த்தான் இருந்தான். சூழ்நிலை எகிப்திய சூழ்நிலை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எபிரேயனாகவே இருக்கிறான். அரண்மனையிலிருந்து அடுத்த ராஜாவா இருக்க போகிறவர் இவர் அரண்மனைக்குள்ளிருந்து வெளியே வருகிறார். ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்ட உடனே மோசஸ் பார்த்து எகிப்தியனோட சேர்ந்து எபிரேயனை என்ன செய்யல? கொல்லல. இவர் மாறா, எபிரேயனே நீ கொஞ்சம் தள்ளு, நான் பார்த்துக்கிறேன் அவனை ஒரு கை அப்படின்னு சொல்லி, யாரு? எகிப்திய பார்வோனின் அரண்மனைக்குள் இருக்கிற ஒருவன் வெளியே வந்து தன் ஆளையே உள்ளுக்குள் இருக்கிற அந்த எபிரேய வெறி இவனை எகிப்தியனை என்ன செய்து விட்டது? கொன்னு புதைச்சே விட்டான். சரி, அது இருந்தா பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த போது எகிப்திலே அடுத்து ராஜாங்கத்துக்கு வர வேண்டிய இந்த மோசே எகிப்தை விட்டு வெளியே போகிறதை பார்க்கிறோம். ஏன் மோசேக்கும் எகிப்துக்கும் செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு பைபிள்ல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13:3 பார்க்கிறோம், 14 பார்க்கிறோம், 20:2 பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்து என்பது பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகளுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக இன்ஃப்ளூயன்ஸ், வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கும் போது இது எதற்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மனுஷீகத்தினுடைய பாண்டேஜ் ஆஃப் சின், பாவத்துக்கு அடிமையாக இருப்பதை குறிக்கிறது. இந்த பாவத்தின் அடிமையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி there was a need for deliverance. ஆண்டவரிடத்தில் பாருங்க, இதுதான் மோசேக்கும் எகிப்துக்கும். மோசே எகிப்திலே இருந்தாலும் அவன் எகிப்தியனா இல்லாமல் எகிப்துக்கு எதிரியாகவே இருந்ததை பார்க்கிறோம். வேதத்தில் இந்த எகிப்து பாவத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வர தேவன் திட்டமாய் இருந்தார். தொடர்ந்து பார்ப்போம். இந்த எகிப்திலே மோசே வாழ்ந்தாலும் ஒரு எபிரேயனாகவே இவன் வாழ்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11:25 ஒருவர் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த மோசேயை குறித்து இவன் எகிப்திலே எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று எபிரேய ஆக்கியோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 11:25 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, இதுதான் மோசேக்குள்ள இருந்தது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு
இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து போதுமா. பாவத்தை வெறுத்தவன், பாவத்துக்கு விரோதமா எழும்பினவன், தேவனோடு இருப்பதை தெரிந்து கொண்டவன் இந்த மோசே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த மோசேயோடு கர்த்தர் இருந்தார் என்றால் எவ்விதமா இருந்தார் பாருங்க. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை சோஃபார் பார்த்தோம். அதற்கு அப்புறம் யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மோசே கர்த்தரோடு ஒரு சந்திப்பு உண்டாகிறது. ஆண்டவர் எரிகிற அந்த செடியின் மூலம் கர்த்தர் இவனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் யாத்திராகமம் 3:11 வாசிக்கும் போது, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் 2 முக்கியமான பணியை ஆண்டவர் மோசேயை கொண்டு செய்ய கர்த்தர் அழைக்கிறார். பார்வோனையும் எகிப்தையும் எதிர்க்கிற இவன்தான் எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் அறிந்து, ஆண்டவர் 12வது வசனம் யாத்திராகமம் 3:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றத பாருங்க, நான் உன்னோட இருப்பேன். ஏங்க இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோன், எகிப்து இவைகள் எல்லாம் அடிமை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒன்று, பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிற ஒன்று. இந்த பாவத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்தையும் எதிர்க்கிற மோசேயா இருந்தபடியால் ஆண்டவர் இவனை சந்தித்து சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்க முடியும் என்றால், பாவத்தை எதிர்க்கிற மனுஷனோடு, பாவ சந்தோஷங்களை, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிற ஒருவனோடு ஆண்டவர் சொல்வது, நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயோட இருந்ததற்கான காரணம், மோசே பாவ சந்தோஷங்களை வெறுத்தவன், பாவத்தின் அடிமைத்தனத்தை எதிர்த்தவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் அந்த உணர்வை தேவன் நமக்கு தருவாராக. இந்த மாம்சத்தின் இச்சைக்கும் மாம்சத்தின் அடிப்படையிலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஆவியானவருக்கு எதிரடையாய் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் விரோதமாய் நாம் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியினாலே நடத்தப்படுவதற்கும், கர்த்தருக்கு பிள்ளையாய் வாழ்வதற்கும், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும், கர்த்தருடைய யோசனையை நாம் பெற்று அவருக்காக வாழ்வதையும் நாம் வைராக்கியமாய் கொண்டு வாழ்ந்தால் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒருவனோடு கர்த்தர் இருப்பார். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருள் இருக்காது, இருள் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் இருக்காது, பாவம் இருக்கிற இடத்தில் இயேசு இருக்க முடியாது, இயேசு இருக்கிற இடத்தில் பாவம் இருக்க முடியாது. மோசேக்குள் கர்த்தர் இருந்தபடியால், மோசேயோடு கர்த்தர் இருந்தபடியால் பாவத்தை எதிர்க்க அவனால் முடிந்தது. எகிப்தின் அடிமைத்தனம், ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க எப்படி வளரப்போகுது, உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுப்பா, வேர்ல்ட்லி கல்ச்சர் எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. எப்படி? இந்த மோசேயின் வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாம் எகிப்தின் மத்தியிலே இருக்கலாம், ஆனால் நீ ஒரு இஸ்ரவேலன், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனால் அழைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. Glory to God. நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு உண்டு. வேத சட்டங்களை, வேத எழுத்துக்களை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் உலகத்துக்கு பின்பாக போவதற்கு அல்ல. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லாதபடி கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருக்காக நின்ற ஒரு மோசேயை போல நாமும் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 1:5 நம்ம எல்லாரும் தியானிக்கிற ஒரு வேத பகுதி. நான் மோசேயோடு இருந்தது போல. எப்படி கர்த்தர் மோசேயோடு இருந்தார்? எப்படி கர்த்தர் இருந்தார்? இதே போல ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாம். எந்த அதிகாரத்தில் இருக்கு? ஆதியாகமம் 39:2 வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென். He was a successful man because the Lord was with Joseph. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவோம். So we never have to pursue success. நமக்கு வெற்றிக்கு பின்பாக போவது அல்ல நமக்கு முக்கியம். நாம் கர்த்தருக்கு பின்பாக போனால் வெற்றி நம்முடையதாய் மாறும்.
எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? Hallelujah. How many of you agree with me? I will never follow success. Success is not my goal. இன்னும் என் பிசினஸ் பெருசாகணும், இன்னும் நான் பெருசா விருத்தி அடையணும், இன்னும் நிறைய நோ. நீ கர்த்தருக்கு பின்பாக போனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Hallelujah. The blessing of the Lord will make you rich. It will make us rich. All we need is not the blessing. All we need is God and God alone. If we go after God, God will give every grace, every mercy, every blessing, spiritual and physical. God will make us rich in everything. Amen. Hallelujah. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவார். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும் கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சரி, இந்த கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லியிருக்கு இல்லையா? சரி, கர்த்தர் யோசேப்போட இருந்திருப்பார் என்றால் இருக்கிறார், அது எப்படி அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டது? ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கும்போது அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார், அந்த மனுஷனை எப்படி கர்த்தர் மாற்றுகிறார் அப்படின்னா, அதே அதிகாரம் ஆதியாகமம் 39:9 வசனத்திலே பார்க்கிறோம். இப்ப யோசேப்பு சொல்றார். யாரு? கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். இப்போ யோசேப்பு அந்த சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு 9வது வசனம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என்றால், பொல்லாங்குக்கு உடன்படாதவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதவன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு அல்லேலூயா சொல்வீங்க? நாம தப்பு பண்ணல, தவறுல இன்வால்வ் ஆகல அப்படின்னா நாம கர்த்தருக்கு எதிரி இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்ததற்கான காரணம் என்ன? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். சிம்பிள். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு இருந்ததற்கான காரணம், மோசே கர்த்தரோடு இருந்தான். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவரோடு என் கூட இருக்கிறார்னு சொல்லி இந்த சப்பை கட்டுவது அல்ல. ஏசப்பா என் கூட, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? நம்ம கர்த்தரோட இருந்தா சந்தேகமே இல்லை, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதை போய் 4 பேர்ட்ட பாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதை எப்படி ப்ரூவ் பண்ற? You never have to prove that God is with you. Amen. Live a pure life, live a holy life, listen to God. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவர் சித்தம் என்னவோ அதை செய்தா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட அவர் வருவார். ஐயா, அவர் நம்ம கூட இருப்பார், அவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நம்மை சுமப்பார். ஆமென். ஒரு ஆமென் உற்சாகமா சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே கூட இருந்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம வசனத்துல எல்லாம் கார்ல எல்லாம் எழுதி போட்டிருப்போம். என்ன வசனம்? My presence shall go with thee. எந்த அதிகாரத்தில் இருக்கு? 33:14 வாசிக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். முதல்ல என்ன சொன்னாரு? நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னார். இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் உனக்கு முன்பாக செல்வேன். அப்படின்னா கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னு சொன்னா, அதை விட என்னங்க பாக்கியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக முன்னாடி போறார்? பாதை தெரியாத நமக்கு பாதை காண்பிப்பதற்காக. அவர் நமக்கு முன்பாக போகிறவர். எதற்காக போகிறார்? தடைகளை, நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைப்பதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக எதற்காக போகிறார்? வெளிச்சம் காட்டுவதற்கு போகிறார், வழி காண்பிக்க போகிறார். என்றால் இந்த ஆண்டவர் முன்பாக போவது எதை குறிக்கிறது? அவர் நமக்காக ஒரு ரெஸ்பான்சிபிள் காடா இருக்கிறார். ஒருத்தர் முன்னாடி போறாங்க. இப்போ போறோம் அப்படின்னா, வெளியில இருந்து ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்றப்போ அவங்க தான் வேகமா போய் என்ன யாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த வீட்டின் தகப்பன் போய் முன்பாக நின்று என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவார்கள். ஏன்? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார்னா என்ன அர்த்தம்? He is a responsible God. Here are my children. I am their father.
I will go before them. நான் என் பிள்ளைகள் பின்னாடி வர்றாங்க, நான் பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறேன் என்று உரிமையோடு நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறவர். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். எப்படி இருப்பார்? ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிற கர்த்தராய், நமக்கு முன்பாக செல்லும் மேய்ப்பராய் அவர் நம்மோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் இங்கே கவனிங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, வெரி குட். நீங்கள் நோட்ஸ் எடுங்க. வேற எங்கேயும் உங்கள் கவனம் திரும்பக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசுவதற்காக, நம்மோடு இடைபடுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். 33 அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்லிட்டார் மோசேயை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கிறோம், ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் அப்படின்னு 2வது அதிகாரத்தில் சொல்றார். 33:2 வாசிக்கிறோம், ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? அனுப்புவேன். 3வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் உங்க கூட வரமாட்டேன். ஆண்டவர் ஜனத்தை பார்த்து சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? நான் ஒரு தூதனை தான் அனுப்புவேன் இவ்வளோ. ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஸ்டிஃப் நெக்ட், தே ஆர், வணங்கா கழுத்துள்ளவன். திடீர்னு திமிரா பேசிடுவான், எதிர்த்து பேசிடுவான், கீழ்ப்படியாம போயிடுவான். உடனே ஆண்டவர் அங்கே போனார்னா எந்திரிச்சு என்ன செஞ்சிருவாரு? நம்ம வீட்டில் செய்வோம்ல, பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னா எந்திரிச்சிருவோம். நம்ம ஆண்டவர் மாதிரி எழுந்தருளிடுவோம். எழுந்தருளி சும்மா 4 சாத்து கொடுத்தாதான் என்ன செய்யும்? எவ்ரிதிங் வில் கம் டு an order. அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்திருவாரு? இவனுங்க ஏதாவது பேசினா வெளுக்கிறதுக்காக கையை ஓங்கி என்ன செய்திருவாரு? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தேன் அப்படின்னா, உங்க கூட வந்தேன்னா நீங்க ஏதாவது சேட்டை பண்ணுவீங்க. சேட்டை பண்ணா நான் உங்களை சாத்துற மாதிரி ஆயிரும். அதனால நான் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ 33வது அதிகாரம் 12வது வசனத்தில் again Moses was asking the same question. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இன்னாரை போதுமா பாருங்க, எங்களை கொண்டு போவேன்னு சொன்னீங்க, கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்க, ஆனா எங்க கூட இன்னார அனுப்புவேன்னு சொல்லலையே ஆண்டவரே அப்படின்றது மோசேயினுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு தான் 14வது வசனத்தில் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர் என்றால் ஆண்டவர் தான் வேலைக்காரரை அனுப்புறதில்லை, தூதனை அனுப்புறதில்லை. ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரோடு இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளையோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆளை வச்சுக்க, மிகாவேலை வச்சுக்க, கப்ரியலை வச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. ஆண்டவர் தானே தம்முடைய பிள்ளையோடு வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் முன்னாடி போறேன்னு சொன்னாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், மோசேயை எப்படி நடத்தினார் என்பதை இதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நான் மோசேயோடு இருந்தது போல என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கடந்த காலத்தில் எப்படி கர்த்தர் நம்மை நடத்தினார், அடுத்து எப்படி கர்த்தர் நடத்த போகிறார். மோசேயை எப்படி நடத்தினார், யோசுவாவை எப்படி நடத்தினார், மோசே காலத்தில் எப்படி கர்த்தருடைய பிரசன்னம் வந்தது, நம்மோடும் அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நம்மோடு கர்த்தர் பேச வாஞ்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 13:17 ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். போதும் பாருங்க, என்ன கவனிங்க. எகிப்து, கானான். இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு போவதற்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது, இன்னொன்று சிவந்த சமுத்திரத்தின் செங்கடலின் வழியாய் போவது. செங்கடல் வழியா போறது சுத்தி போறது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது ஈஸியா போறது. இந்த 2 வழி இருக்கிறது. இந்த ஜனத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
நாம இருந்தா என்ன யோசிப்போம்? ஷார்ட்டா இருக்கிறது. நம்ம கூகுள் மேப் போடுறதே எதுக்கு? ஆனா அதுவும் சில நேரத்தில் சுத்த விட்டுருது. அப்படிதானா? என்னையும் சுத்த விட்டுச்சு இன்னைக்கு காலையில். ஆமா, ஆண்டவர் சில நேரம் சுத்த விடுறாரு. ஆனா இந்த ஷார்ட் ரூட்ன்றதை எல்லாரும் விரும்புகிற ஒன்று. ஏன்னா நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகாது. அப்போ ஷார்ட் ரூட் தான் ரொம்ப விருப்பம். அதன் மேலேயே இந்த ஜனங்கள் வாஞ்சையா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பெலிஸ்தரின் தேச வழியாய் போகாமல் செங்கடலின் வழியாய் வனாந்தர மார்க்கமாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று வாசிக்கிறது. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? The easy thing may not be God's thing. ஆமென். எளிதாய் செய்யப்படுகிற விஷயம் கர்த்தருடைய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். நம்ம எது ஈஸின்னு நினைக்கிறோமோ அது கர்த்தருடைய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஈஸியா இருக்குன்னு செய்யாத, நான் உன்னை நடத்துற பாதை எது என்பதை அறிந்து நீ செய்வதற்கு முதலாவது உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எளிதா இருக்குது, பண செலவு கம்மி தான், இங்க போனா எனக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும், ஆகவே இந்த பாதையை நான் தெரிந்து கொள்றேன் அப்படின்னு நினைக்காத. எளிதா இருக்கிறது, ஈஸியா இருக்கிறது என்று நினைக்காமல், நான் உன்னை நடத்தும் பாதை என்ன என்பதை என்னிடத்தில் கேட்டு செய் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவங்களை நடத்தும் போது, கர்த்தர் நடத்துற வழியில ஒருத்தன் நடந்துட்டா அங்க நடக்க போகிறது என்ன? 21வது வசனத்தை வாசிங்கம்மா. பாருங்க என்ன சொல்லி இருக்குது. கர்த்தர் நடத்துற வழியில ஒருவன் நடந்தால், 21வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு எங்க போனாரு? எங்க போனாரு? கீதம் கவனிக்கிறீங்களா? எங்க போனாரு? பகலிலே மேகஸ்தம்பம் என்பதும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்பதும் ஆண்டவருடைய அனுகூலத்தை குறிக்கிறது. ஈஸியா இருக்கணும் தானே நினைக்கிறீங்க? ஈஸியா இருக்கிறது நினைக்காம கர்த்தர் நடத்துகிற வழி என்று நீங்கள் யோசித்தால், கர்த்தர் அந்த வழியில நீங்கள் நினையாத, இதுவரைக்கும் பார்த்திராத அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். இவர்கள் பகலிலே நடக்கிறார்கள், அந்த வனாந்தரத்தின் வெயில் அவர்களை சுட்டரித்து போட்டு விடாமல் மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு வருகிறார். இரவிலே அவர்கள் நடக்கிறார்கள், இரவிலே நடக்கும் போது ஒருவேளை அவங்க வழி மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக அவங்களுக்கு முன்னாடி போனார். ஏனென்றால் என் பிள்ளை என் வழியில நடக்கிறதானா, நான் என் பிள்ளைக்கு முன்பாக போகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்கும் முந்தி போவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். Our God is a gentle God. If we allow him to go in the front, he will go take up the lead. அவரை முன்ன போக அனுமதிச்சா அவர் முன்னாடி போவார். நாம முன்னாடி போயிட்டோம்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துருவார். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்தில் நீர் எனக்கு முன்பாக போக வேண்டும். நீர் அனுகூலம் செய்கிற கர்த்தராய், நீர் கிருபை தருகிற ஆண்டவராய், இரக்கம் செய்கிறவராய், நான் உம்மை பிரியப்படுத்த நீர் என்னோடு நடக்க இந்த பாதை தான், இந்த வழி பிரயாணம் தான் எனக்கு வேண்டும் கர்த்தாவே, இந்த வாழ்க்கை பிரயாணம் தான் எனக்கு வேண்டும் கர்த்தாவே என்பது நம்முடைய ஆசையாய் ஜெபமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அந்த வசனம் அதோட முடியல. பாருங்க, கடைசி வசனத்தில் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போக. ஆமென். ஹல்லேலூயா. God is promising you today, this morning, a never leaving presence of God in your life. If you allow that God to go in the front, if you take up your path, the God willing path in your life, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையை நான் தீர்மானித்து அந்த வழியில் நான் நடப்பேன் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனுகூலத்தையும் தயவையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் நிம்மதியையும் கர்த்தர் தருவார்.
இந்த உலகத்தில் பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த சமாதானம் இருக்குது பாருங்க, இதுக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த சமாதானத்தினால் உங்களை நிறைத்து நடத்துவாராக. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத அனுகூலத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிராத அனுகூலத்தை கர்த்தர் தருவார். Everything is foreign and strange to me. How am I going to proceed further? எப்படி நாங்கள் முன்னேற போகிறோம்? எல்லாமே எங்களுக்கு புதுசா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் புதுசா கர்த்தர் புதுசு இல்லையா. கர்த்தர் அவர் அதே ஆண்டவர். மோசையை நடத்தினவர், யோசுவாவை நடத்தினவர், கர்த்தருடைய தாசர்களை நடத்தினவர், இன்றும் உங்களை நடத்த அவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நோக்கி கேள்விகள் வரலாம், அவமானங்கள் ஏற்படலாம், நிந்தைகள் ஏற்படலாம், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்வது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு அனுகூலம் செய்து நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 5வது வசனம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் படிச்சோம். இந்த நாம் படித்த அந்த பகுதி எதை பற்றி பேசப்படுகிறது என்றால், முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி பேசப்படுகிறது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது. நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுறார். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவர். அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். My God, what a privilege. Hallelujah, hallelujah. உள்ளத்திலிருந்து ஒரு அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பதும் அவர் நம்மோடு வருவதும். God being with you and you being with God. God coming with you and you walking with him. God going before you and you following after him. This is a privileged life. இது கொடுப்பனை உள்ள வாழ்க்கை, ஸ்லாக்கியம் பெற்ற வாழ்க்கை. கர்த்தர் நம்மோடு இருப்பது, நாம் அவரோடு இருப்பது. கர்த்தர் நம்மோடு வருவது, நாம் அவரோடு நடப்பது. கர்த்தர் நமக்கு முன்பாக போவது, அவரை நாம் பின்பற்றுவது. இதை போல ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து நன்றி சொல்வீங்க ஆண்டவருக்கு? எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருங்க? ஆண்டவருக்கு அப்படியே நான் கை உயர்த்தின்னு சொல்லல, நீங்களே கை உயர்த்தி கர்த்தருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரமகதரஹ சந்தனதிலரானா. Let God bless you. May God bless you with his presence. Oh God, உங்க பிரசன்னத்தினால உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நடத்தினால ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு புதிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரமா. God is giving you a kind of joy today, this morning. Hallelujah. அவர் பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம். அடுத்து வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியல, அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியல, but there is a joy that is overwhelming. There is an overwhelming joy. Rinda hasanta labarana hatana. Amen. Yes Lord, yes Lord. Nikabaraha satarana. He is a responsible God. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. இதற்கு முன்பாகவெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி பேசிவிட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்றார், என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிற ஒன்று. நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கை சும்மா இருக்குதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். empty handed we are. No, no, no. Someone is holding our hands so tight,
ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாருங்க, இறுக்கமா பிடிச்சிருக்கிறார். நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன் கையை பிடித்திருக்கிறார். அவர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Glory to God. I can feel the presence of God so strong in this place. He is the God who never forsakes. அவர் கைவிடுறது இல்லைன்னா என்ன தெரியுமா அதுக்கு மீனிங்? உன் வாழ்க்கையில ஃபெயிலியர் கிடையாது. Oh, what a powerful promise. உன் வாழ்க்கையில தோல்வி கிடையாது. கைவிடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? நான் உன் கையை பிடிச்சிருந்தா உனக்கு தோல்வின்றதே இல்லை, இல்ல கிடையாது. இருக்கும் பிரச்சனை, வியாதி, சோர்வுகள் வர்றது போல இருக்கும். கர்த்தர் கைவிட்டுட்டாரோ நினைப்போம். இல்ல, கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிற ஒன்று, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நீ தோல்விக்கு அடையாளம் அல்ல, நீ ஒரு வெற்றியாளன். You are a victor, you are not a victim. Glory. நீ தோற்று போவது இல்லை, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். நீ ஒரு ஜெயாளி. ஜெயம் கர்த்தரால் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், ஜெயத்தை தேடாத, லாபத்தை தேடாத, சக்சஸ தேடாத, புகழ தேடாத, கர்த்தரை தேடு. நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உனக்கு தேவையானதை உன்னை வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் கர்த்தர் உன்னை தந்து உன்னை உயர்த்துகிற தேவன் அல்லவா. தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போகாதீங்க, தேவைக்காக உபவாசம் எடுக்காதீங்க. தேவனோட இன்னும் நெருங்கணும், அவர் சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்கணும்னு உபவாசம் எடுங்க. ஆண்டவர் அதுதான், கர்த்தர் இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவரோட இன்னும் நான் நெருங்கணுன்றதுக்காக உபவாசம் எடுங்க. இந்த தேவை இவ்வளவு கடனை கட்டணும், நோ, டோன்ட், ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு வந்தால் நமக்கு தோல்வி இல்லை. ஆனால் சில நேரத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோமே ஆண்டவரே, அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உபத்திரவங்க. கர்த்தர் கைவிட்டுறாரா? இல்லை, அதெல்லாம் உபத்திரவம். இயேசுநாதர் தோற்று போனவரா? இல்லை, இயேசு ஜெயித்தவர். கஷ்டம் சில நேரத்தில் வரத்தான் செய்யும். ஆண்டவர் பிள்ளைன்னா போராட்டம் வரும், ஆனால் தோக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. சத்துரு மண்ணை கவ்வுறதற்கு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை மண்ணக்கவ வைக்கணும்னு பலர் திட்டம் பண்ணலாம். உங்க மேல பொறாமைனால பல நேரத்தில் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். But God will not let you go. God will not forsake you. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை சுமக்கிறத பார்க்க முடியும். இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியலையே ஆண்டவரே, இந்த பாரத்தை அடுத்து தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதை தூக்கி சுமந்து சாதிக்க கர்த்தர் வைப்பார். ஏன், உங்களையே அவர் தூக்கி சுமந்து உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நடப்பதற்கு தேவையான பலனை உங்களுக்கு தருவார், கிருபையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். வாசிங்கம்மா. யோசுவா 7:4. முறிந்தோடினார்கள். ஆயி ஒரு சின்ன பட்டணம். இந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக இஸ்ரவேலால் நிற்க முடியவில்லை, தோற்று போனாங்க. சில நேரத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சமாளிச்சிடுறோம், ஜெயிச்சிடுறோம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளால முடியல. இங்கே நடந்தது அதுதான். Israelites were defeated by AI, not artificial intelligence. AI அப்படின்னா அது ஒரு ஆயி என்ற பட்டணம். It was a city, small city. இந்த சின்ன சிட்டிக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் விட்டாங்க. 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்துட்டாங்கப்பா,
அவங்க என் உடன்படிக்கையை மீறிட்டாங்கப்பா. தயவு கூர்ந்து கவனிங்க எல்லாரும் ப்ளீஸ். 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இனி உங்க கூட இருக்க மாட்டேன். நான் தான் சொன்னது, இதே யோசுவாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். ஆனா இப்போ சொல்றார், நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஏங்க இந்த பிரச்சனை? ஏன் இப்படி தோல்வி? ஏன் இந்த தோல்வியின் பாதை? ஏன் இந்த நஷ்டம்? ஏன் இந்த கொலைவரி தாக்குதல் எங்களுக்கு விரோதமாக? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்ட. அதுதான் எதிரி உன் மேல கை வச்சிட்டான். நாம் என்ன, எதிரி நம்ம மேல கை வைக்கிற அளவுக்கு நம்ம சீப்பான ஆட்கள் கிடையாது. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற பேர் மைனாரிட்டிஸ். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு எலியாவோடு இருந்தார். சும்மா மொத்த நாட்டையே அவன் கலக்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு என்னங்க பேக்ரவுண்டு? இப்போ இருக்கிற சபைகளுக்கு என்ன பேக்ரவுண்ட்? சபை ஒரு மாதிரியா அப்படி பரிதாபமா இருக்கிறது போல இருக்கு. நோ நோ, சபையின் தலைவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த ஜனங்க ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்ன? நான் உங்களுக்கு அதை சொல்லட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு குப்புறப்படுத்து, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறிய யோசுவாவே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. ஆண்டவர் விரும்பாத ஒன்று உங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் விரும்பாத அந்த பாவம் உள்ளே இருக்கிறபடியால் நான் உங்களோடு இருக்க முடியாமல் போகிறது. சில நேரத்தில் ஜெபம் பண்ணா உங்களால தேவ பிரசன்னத்தை உணரவே முடியல. Sometimes you are praying and you are not able to feel the presence of God. Why? There is a foreign stuff inside, and that stuff has become a hidden factor. It has become an obstacle where my God is not able to come near you. அந்த குறிப்பிட்ட பாவம், குறை பேசுற ஆவி, மற்றவங்களை தவறாவே பேசுறது, அந்த குறிப்பிட்ட பிரச்சனை நமக்குள்ள இருந்தா தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அந்த குறிப்பிட்ட கசப்பு நமக்குள்ள இருந்தால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அந்த குறிப்பிட்ட சினிமா பார்க்கிற பழக்கம் நமக்குள்ள இருந்தா தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவன் நம்ம பக்கத்துல வர மாட்டார். ஆண்டவர் சொல்ல, சாபத்தீடானது, நான் விரும்பாத ஒண்ணு உனக்குள்ள இருக்குது. அது உனக்குள்ள இருந்தா நான் உன் பக்கத்துல வர முடியாது. நீ அந்நிய பாஷை கூட பேசலாம், ஆனா நான் உன் கூட இல்ல. அந்நிய பாஷை பேசலாம், எப்படி? மெமரியில இருந்து பேசலாம். நோ, ஆவியில நிரம்பி பேசணும். அந்நிய பாஷை ஆவியின் நிரப்புதலினால் அடையாளமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷை பேசுறதுனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு இல்ல. பாவம் நமக்குள்ளே இருந்தால் தெய்வம் நம்மோடு இருக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, அந்த குறிப்பிட்ட சாபத்தினானதை உன் நடுவில் இருந்து விளக்கு. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அதை முதல்ல விளக்கு. அந்த பையனையே உன் உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே, அதை உன் உள்ளத்திலிருந்து விளக்கு. சண்டையின் ஆவி உனக்குள்ள இருக்குதே அப்படின்னா ஆவியானவர் உனக்குள்ள இருக்க முடியாது. முறுமுறுப்பின் ஆவி இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது. பாஸ்டரை குறை பேசுறது, இவங்களை குறை பேசுறது, அந்த ஊழியக்காரனை தேவையில்லாம பேசுறது, நோ, அப்படி இருந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்க முடியாது. எப்ப பாரு புருஷன் கூட சண்டை, ஆவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது. எப்ப பாரு குடும்பத்தில் வாக்குவாதம் இருந்துகிட்டு, ஆவியானவர் இருக்க முடியாதுங்க. சும்மா நம்ம பாவலா பண்ணலாம், ஆக்ட் பண்ணலாம். we can act like the spirit of God is filling us. No, it's simply an action and it's not a reality. எதுக்குங்க நடிக்கணும்? நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக நம்ம கரையம் செலுத்தணும், பிரயாசப்படணும். சில நேரம் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, சில நேரம் அப்படித்தான் உங்களை அவங்க அவதூறா பேசுவாங்க. நீங்க திரும்ப பேசாதீங்க, ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். The spirit of God is in you. ஆமென். நிறைய நேரம் நமக்கு சோதனை என்ன தெரியுமா? கார்ல போய்கிட்டே இருப்போம், யாராவது ஒருத்தர் வந்து அப்படி உரசிட்டு போயிட்டே இருப்பாங்க.
நம்ம சமாதானம் எல்லாம் போயிடும். நம்மளை தொட்டா கூட பிரச்சனை இல்லை, காரை தொட்டுட்டா அவ்வளோதான், அதுக்கு யார் போய் செலவு பண்ணுறது, நம்ம சமாதானம் போயிடுது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, உலகத்தில் இருக்கிற எந்த ஆயிரங்கள் லட்சங்களை விட கர்த்தர் நமக்கு தரும் சமாதானம் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் விலையேற பெற்றது. அதை நீ இழந்து போகாத. அவங்க பேசினாலும் நீ அமைதியாயிரு, நீ வாக்குவாதம் பண்ணாத, நீ சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்காத. ஏன்னா உனக்குள்ள நான் இருக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தா, நீங்க பேசாம இருந்தா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். நிறைய நேரம் நம்ம பேசுறதுனால அவர் வாய மூடிக்கிறார். நோ நோ நோ, the battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. அவர் பேசுவார். அவர் பேசினார்னா பிரச்சனைக்கு தீர்வு. அவர் பேசினார்னா பிரச்சனை முடிந்து போகும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அந்த பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நான் தேவையில்லாம அப்செட் ஆகி சோர்ந்து போயிடக்கூடாது, அவருக்கு நான் இடம் கொடுக்கட்டும். ஆமென். கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் நீ கலங்காதே. இந்த பாட்டு வரீங்க அருமையா எழுதியிருக்கிறார் ஃபாதர். என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய் நீ கலங்காதே. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். பாடுவீங்களா கூட சேர்ந்து? நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியாய். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியாய். என்ன செய்வார்? கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவார் நீ கலங்காதே. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு. You will not be a failure. கூட நான் இருக்கிறேன். ஆமென். உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய் கலங்காதே, கரை சேர்ந்திடுவார் நீ கலங்காதே. Amen. Glory to God. You are not a victim, you are a victor. நீ ஒரு தோல்வி அல்ல, நீ தோற்று போவது அல்ல. கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல்
மேலாவாய். எதுக்குங்க அப்படி சொல்லணும் ஆண்டவர்? எதுக்கு அப்படி சொல்லணும்? தலையாக்குவார்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, மேலாவாய்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் இப்படி கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய் சொல்றதுக்கு காரணம், நம்மளை வாலாக்குறதுக்கு ஒரு சக்தி எப்போ முயற்சி செய்துகிட்டே இருக்குது. சத்துரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றது, அவன் வாலாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் நீ வாலாக மாட்ட, தலையாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி அப்பான்னு சொல்லுங்க. Thank you Jesus. We praise you and we believe in your promise and we want you to be with us all the time. நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். Thank you. கரங்களை கீழே போட்டுக் கொள்ளலாம். உங்க மத்தியில சாபத்தீடானது இருக்குது. எதுக்காக ஆயி பட்டணத்தில் இருப்பதை எதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டார்? அதுல ஒண்ணு கூட எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் கர்த்தருடைய கஜானாவுக்கு கொண்டு போகணும்னு எதுக்காக ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஆயி பட்டணம் என்பது கானான் தேசத்தினுடைய எல்லையில் இருந்தது. அவங்க இப்பதான் கானானுடைய பார்டர்ல என்டர் ஆயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள் கர்த்தருக்குரியது. ஆகவே இந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு சேர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம், ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒன்று. அப்போ இந்த ஆயி பட்டணம் என்பது முதற் பலன்கள் ஆகையால் இதில் இருக்கிறவை எல்லாமே கர்த்தருக்கு சேர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சட்டம். இதை மதிக்காமல் ஆகான் என்பவன் கொஞ்சம் அதிலிருந்து எடுத்தபடியால் கர்த்தருடைய கோபாக்கினை அவனுக்கு விரோதமாய் வந்தது. ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்குரியது தாங்க. ஆண்டவருக்குரியதில் நம்ம கை வைக்க கூடாது. ஆண்டவருக்குரியதில் பிரித்து இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் இல்லை. கர்த்தருக்குரியதில் கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் போகிற சபைக்கு, எந்த சபைக்கு போகிறீங்களோ அதற்கு நீங்கள் அதனுடைய ஊழியத்தை தாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறபடி நாம் செய்வதற்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 10:1 சொல்லி இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எல்லாமே கர்த்தருக்குரியது. சில பேருக்கு அல்லேலூயாவே வரமாட்டேங்குது. ஐயோ, அப்போ எல்லாத்தையும் கொடுத்துடணுமா அப்படின்னு இல்லை. நமக்குன்னு ஒரு ஒழுங்கை வைத்து சபையின் ஊழியங்களை தாங்குவதற்காக ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விஷயத்தில் எல்லாமே கர்த்தருக்குரியதாகையால், அப்போ கர்த்தருக்குரியதை தொட்டா கர்த்தருக்கு கோபம் வரும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றது, என் விஷயம் எல்லாமே என் விஷயம்தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாமே என் விஷயம் அப்படின்றப்போ எதை நீ தொட்டாலும் எனக்கு கோபம் வரும். ஆமென். புரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 9, சவுல் என்பவன், Acts of the Apostles chapter 9, சவுல் என்பவன் அங்க என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்ய போனான். இருக்குதா? அப்போஸ்தலர் 9 முதல் வசனம். போதுமா? சில வசனங்கள் கழிச்சு ஆண்டவர் அதே அப்போஸ்தலர் 9 கர்த்தர் என்ன எழுதுறார் தெரியுமா? முதல் வசனத்துல கர்த்தருடைய சீஷரன் எழுதியாச்சு. அடுத்து 9வது வசனம், 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். 4வது வசனம், சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறான்? அவன் யாரை துன்பப்படுத்த போனா? கர்த்தருடைய சீஷரை துன்பப்படுத்த போனான். ஆனா ஆண்டவர் கேட்கறது என்ன? என்ன ஏன் துன்பப்படுத்து? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடையதை தொட்டா கர்த்தரை தொட்டதுக்கு சமம் அப்படின்றப்போ கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு எது பிரியமோ அதை கண்டுபிடித்து செய்வதற்கு நீ என்ன செய்யக்கூடாது?
சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு அந்த ஞானத்தை தருவார். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் ஒன்றை கொடுத்துட்டு ஆண்டவருக்குரியது சரி அவ்வளோதான் அப்படின்னு. நோ நோ நோ, புதிய ஏற்பாட்டில் அடுத்த 90 நம்ம எப்படி செலவழிக்கிறோம் கர்த்தர் பார்க்குறாரு. புரியுதா? புரியுதா? புரியுற மாதிரி இருக்கா? ஆமா, ஒன்றை கொடுத்துட்டு அடுத்த 90 என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இல்லை. அடுத்த 90 கர்த்தர் கணக்கு கேட்பார். அதை எப்படி செலவழிச்ச? அப்படியே எடுத்து வாரி இறக்கிறியா? கொஞ்சத்தை நீ என்ன செய், ஒழுங்குபடுத்தி சேர்த்து வை. உனக்கு கொடுத்ததை ஞானமாய் நிதானமாய் கர்த்தர் உனக்கு ஞானத்தின்படி மனைவியோடு புருஷனோடு கலந்து பேசி என்னவென்று செலவழி. கர்த்தர் இதுக்கு தான் கொடுக்குறாரே ஒழிய நம்மளே எடுத்து நோ நோ நோ. எல்லாமே கர்த்தருக்குரியது. கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுத்தால் மற்றொரு கையில் நமக்கிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். எதுல கேட்பாரு? நம்ம கணக்கு கேட்பாருனே துட்டை தானே நினைக்கிறோம். இல்லை, மனைவியை கொடுத்துருக்கிறாரு, புருஷனை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, காரை கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துலேயும் கர்த்தர் கணக்கு கேட்பார். அதுதானே பார்க்குறோம். கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. இல்லை, கணக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் வர்றாரு அப்படின்னா எல்லாமே கர்த்தருக்குரியது. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாமே உமக்குரியது என்றால், எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்தினால் நீர் என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நீர் என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமா? கர்த்தர் நம்மளை கைவிடக்கூடாதா? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நீ எல்லாவற்றிலும், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும், உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லார் மத்தியிலும் நீ எனக்கு பிரியமானதை செய். நீ எனக்கு பிரியமானவரை. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? என்ன சொல்லியிருக்கிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதுதாங்க வேணும். ஆண்டவர் கையைத்தானே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆண்டவரே, இந்த அற்புதம் செய்யுங்க, எப்படியாவது அடிங்க, உடைங்க, குடுங்க, நெளிங்கன்னு இப்படித்தானே நம்ம நிற்கிறோம். கையைத்தானே பார்க்குறோம். ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவரை நான் பிரியப்படுத்தின ஐயா, அவர் என் கூட வர்றார் அப்படின்னா நான் அவர் கூட நடக்கணும், அவர் கூட சேர்ந்து இருக்கணும், அவர் என்னோடு இருக்கணும். ஆமென். கர்த்தர் அந்த பாக்கியத்தை தருவாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பதும், அவர் நமக்கு முன்பாக போவதும், அவர் நம்மை கைவிடாமல் இருப்பதும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. என்னத்தை தேடி வந்தோம் இந்த காலை நேரத்தில்? கர்த்தர் நமக்கு சொல்றது, என் பிரசன்னத்தை உனக்கு நான் தர்றேன், என் வழிகளை நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ என்னை பிரியப்படுத்தினால் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ என்னை பிரியப்படுத்தினா நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கைவிட மாட்டேன்னு சொல்கிறத மட்டும் எடுத்துக்காதீங்க. நாம் பிரியப்படுத்தினால் அவர் நம்ம கையை விட்டுட்டு போகவே மாட்டார், நம்ம கையை உதறி கொண்டு போகவே மாட்டார். அவர் கைவிட மாட்டார் என்பது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார், சந்தேகமே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ண வேண்டியது, நான் உம்மிடத்தில் கொடுக்கிற தீர்மானம், நான் உங்கள் கையை விட்டுற மாட்டேன் ஆண்டவரே.